இதுவரை யாரும் கூறாத தேர்வு பார்வையிலான விஷயங்களை இந்த வீடியோ பார்க்க போறோம். 21ஆம் நூற்றாண்டின் காமராஜர் அப்படின்னு சிறப்பிப்பதையும் தாண்டி எளிமையின் உச்சமாக வாழ்ந்த தூத்துக்குடியை சேர்ந்த இப்போது நம்மை விட்டு மறைந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி தேர்வு பார்வையிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இவருடைய முதல் மக்கள் நலம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற இடத்துல 2000 நெல் மூட்டைகளை பதுக்கி வச்சிருக்காங்க. அதை பத்தி ஜனசக்தி அப்படின்னு நாளிதழில் அவர் எழுதுறாரு. அது அப்போதைக்கு அந்த ஸ்ரீவைகுண்டம் மாவட்ட ஆட்சியர் அதை படிச்சுட்டு அதுக்கான தக்க நடவடிக்கைகள் எடுத்து அந்த நெல் மூட்டைகளை பறிமுதல் செய்கிறார். இதான் இவருடைய முதல் மக்கள் நலன் சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. நெல்லை சதி வழக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வழக்குல அவர் கைது செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் சிறையில் இருக்கார். 7 ஆண்டு சிறையிலிருந்து வெளில வரும்போது இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கும். அப்போது என்னுடைய அரசியல் பணியை தொடங்கிட்டாங்க. இவரோட 80வது பர்த்டேக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நபர்கள் அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய எல்லா நபர்கள்ட்டையும் ஒரு அமௌண்ட் வசூல் பண்ணி 1 கோடி ரூபாய் அவங்க கையில் கொடுக்குறாங்க. அப்போதைக்கு அந்த மாநாட்டிலேயே இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த அமௌண்ட்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு திருப்பி கொடுத்துட்றாரு. 2007ஆம் ஆண்டு தமிழக அரசு அம்பேத்கர் விருது அதுக்காக 1 லட்சம் ரூபாய் கையில் கொடுக்குறாங்க. அதையுமே 50,000 பிரிச்சிடறாரு. ஒரு 50,000 கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சி நிதிக்காகவும் ஒரு 50,000 விவசாய தொழிலாளர் சங்க வளர்ச்சி நிதிக்காகவும் கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ 2022 தகைசால் தமிழர் விருது நம்ம ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. அப்போது அவர் என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா, அந்த தகைசால் தமிழர் விருதுக்கு வழங்கப்பட்ட அந்த 1 லட்சம் ரூபாயோட தன்னோட பாக்கெட்ல அப்போதைக்கு ஒரு வச்சிருந்த 5000 ரூபாயை எடுத்து சேர்த்து கொடுக்குறாரு. 1,05,000 ரூபாயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட திருப்பி கொடுத்து, நீங்க அரசாங்க வளர்ச்சிக்கு வச்சுக்கோங்க, மக்களுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு தன்னலமற்ற தலைவரை எளிமையின் உச்சகட்டத்தை நம்ம பார்த்துருக்க முடியாது. இதெல்லாம் தேர்வு பார்வையில் கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். தகைசால் தமிழர் விருது 2022 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. தமிழக ஆளுநர் சுஜித் சிங் பர்னாலா அவர்கள் வழங்கிய சகாயோகி விருது 2007 ஐயா அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. காந்தி விருது 2008 ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மாவட்ட எழுத்தாளர் சங்கத்திலிருந்து ஜீவா விருது 2009 ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த வரிசையில் தகைசால் தமிழர் விருது 2022 ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுகள் எல்லாம் வரிசையை பார்த்துங்க, தேர்வுகள் வைக்க வாய்ப்பு இருக்கு. இவர் கடைசியாக அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு மருத்துவமனையில் வச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளுக்கு முன்பு தான் நம்மை விட்டு மறைந்து அவர் 100 வயதை முடித்து 101வது அகவையை தொடப்போற அந்த வருஷத்துல இறந்து போயிட்டாரு. தன்னுடைய 15 வயதிலேயே மக்கள் நல சேவைக்காக கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து உள்ள வந்தவர் தன்னுடைய 101 வயது தொடப்போற நிலைமையில நம்மை விட்டு மறைந்து சென்றிருக்கிறார். தன்னுடைய இறுதி ஆசைப்படி அவருடைய உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதாவது வாழும்போதும் சரி இறந்த பின்பும் சரி தன்னை எளிமையின் உச்சமாக காட்டிய ஒரு மனிதர் அப்படின்னா நல்லக்கண்ணு அவர்கள் தான். அவர்களை பற்றி தேர்வு பார்வையிலான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு தகவலுடன் தேர்வு பார்வையில் உங்களை சந்திக்கும் ஆர்வத்துடன் நான்